குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் ஃபிசிக்ஸ் 12th சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் உள்ள புக் பேக் ப்ராப்ளம் எக்ஸஸ் 1.14 பார்க்க போகிறோம். கன்சிடர் ஏ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E equal to 3 into 10 power 3 I cap Newton per coulomb. What is the flux of this field through a square of 10 centimeter on a side whose plane is parallel to YZ plane? What is the flux through the same square if normal to its plane? Normal na perpendicular na artham. Its plane makes an angle of 60 degree angle with x axis. இந்த கொஸ்டினில் நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு E ஈக்குவல் டு 3 into 10 power 3 I கேப் நியூட்டன் பெர் கூலும். அந்த I கேப் அது வந்து ஒரு யூனிட் வெக்டர் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்னு அர்த்தம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்க்கு இசட் ஆக்சிஸ்க்கு எல்லாமே இருக்குது. அது வந்து நம்ம இந்த சம்பள கடைசியில் பார்ப்போம். ஸ்கொயர் ஆஃப் 10 சென்டிமீட்டர் ஒரு ஏரியா, அந்த ஏரியா வழியாக எவ்வளோ ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பேரலல் டு ஒய் இசட் பிளேன் அப்படின்னா என்ன, அதெல்லாம் பார்க்கலாம். கிவன் வேல்யூஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு E ஈக்குவல் டு 3 into 10 power 3 I யூனிட் கேப் நியூட்டன் பெர் கூலும். அப்படின்னா ஐன்னு இருக்கிறதுனால அது அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். சைட் ஆஃப் ஏ ஸ்கொயர் A ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். நம்ம எப்போவுமே ஒரு சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி SI யூனிட்டுக்கு மாற்றிக்கணும். ஸோ 10 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 into 10 power minus 2 மீட்டர். ஸோ 10 power minus 1 மீட்டராக மாறிடும். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா சைட் ஆஃப் த ஸ்கொயரை வந்து மல்டிப்ளை பண்ணி இன்னொரு சைட் ஆஃப் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கிடச்சிடும். ஸோ 10 power minus 2 மீட்டர் ஸ்கொயர். நமக்கு பிளேன் இஸ் பேரலல் டு YZ பிளேன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக XYZ எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். XYZ மூணுமே ஒன்றுக்கு ஒன்று 90 டிகிரி ஃபார்ம் பண்ணோம். ஸோ பிளேன் இஸ் பேரலல் டு YZனா பிளேன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ்னு அர்த்தம். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஏற்கனவே அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு தெரியும். ஸோ நார்மல் டு த பிளேன் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஏன்னா பிளேன் வந்து பிளேனும் நார்மல் டு த பிளேனும் 90 டிகிரியில் இருக்கும். ஸோ பிளேனும் எக்ஸ் ஆக்சிஸும் பெர்பெண்டிகுலர். ஸோ பிளேனுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் வரைகிறோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து பேரலாக இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 0 டிகிரி வித் பிளேன். ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம். நார்மலாக இந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் ஒவ்வொன்றும் ஒன்றுக்குள்ளே வந்து 90 டிகிரி ஃபார்ம் பண்ணோம். நம்ம ஒரு ரூம்குள்ளே போகிறோம். ரூமோட கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். நார்மல் டு த பிளேன் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஆங்கிள் பிட்வீன் த நார்மல் டு த பிளேன் அண்ட் த எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் தான் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ரெண்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் 0 டிகிரி. ஸோ ஃப்ளக்ஸ் வந்து எவ்வளோ பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா E into del S cos theta. இந்த இடத்துல ஏரியானா A, அது வந்து என்னென்னா 10 power minus 2. E வந்து 3 into 10 power 3. யூனிட்ஸ்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டுனா நியூட்டன் பெர் கூலும். நாம் படிச்சிருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை Q. ஸோ ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டன், சார்ஜுக்கு வந்து கூலும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் வந்து நியூட்டன் பெர் கூலும். இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர்னு போட்டோம்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கூலும். ஸோ இப்போ இதே மாதிரி நார்மல் டு த பிளேன் வந்து பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கும்போது 0 டிகிரி ஃபார்ம் பண்ணுது. ஸோ நமக்கு வந்து என்ன வேல்யூன்னு கிடச்சிருச்சு. அதே நார்மல் டு த பிளேன் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி வித் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா அந்த ஃபார்முலாவில் 60 டிகிரின்றதை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அந்த லைன் அப்படி வரைஞ்சிக்கிறோம். ஸோ ஏரியா வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. ஸோ அதை வச்சு ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு E into del S cos theta. நம்ம அப்ளை பண்ணும்போது cos 60 டிகிரி ஈக்குவல் டு 0.5. அப்ளை பண்ணும்போது 15 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கூலும். ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து 30 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கூலும், பிக்கு வந்து 15 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கூலும். இதில் நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம். ஐ வெக்டர் இதில் கொடுத்துருந்தாங்க. ஐ வெக்டர் அப்படின்றது யூனிட் வெக்டர் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். அதே ஜே வெக்டர்னா யூனிட் வெக்டர் அலாங் ஒய் ஆக்சிஸ். கே வெக்டர்னா யூனிட் வெக்டர் அலாங் இசட் ஆக்சிஸ். இதே நெகட்டிவ்ல கொடுத்துருந்தாங்கன்னா வேல்யூஸ் நெகட்டிவ்ல கொடுத்தாங்கன்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ், நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ் இந்த மாதிரி வரும். எக்ஸசைஸ் 1.15 நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.